Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வாயை திறங்க சிஎம் இந்த பேட்சுக்கு உங்களோட ரியாக்ஷன்? மூணாவது நாள் வாயை திறந்ததுக்கு அவங்க எல்லாம் வாயை மூடிட்டு பேசாம வெளியே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இவங்க வாயை திறங்க சிஎம்னு பேட்ச் குத்திட்டு வரும்போது யோசிச்சோம், என்னடா மண்ணை வாய்க்கே திறந்தவங்க எல்லாம், ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, நாங்க கூடயே இருந்திருக்கோம். பார்ட்டி ஃபண்டுன்னு அதை அவங்களுக்கு பதறிட்டாங்க. ஐயோ நீ உட்காந்தா நம்ம எல்லா வரலாறையும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண் துடைப்பு மட்டும்தான். இங்கேயே ஏசி பார் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை இன்னும் கடையை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு உண்டான வழிகள் இருக்கு. இந்த 5 வருஷத்துல பாருங்க அப்படின்னு. அதாவது அரசு நடத்தக்கூடிய கடைகளோட எண்ணிக்கையை கண்டிப்பா குறைக்க தான் போறோம். டாஸ்மாக்ல ஏசியை வச்சு நானும் ஏசி பார் சொல்ற மாதிரி 717 கடைகள் பெரும் வருவாய் வரக்கூடிய ஒரு துறையா இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த டிசிஷன். நல்ல தலைவர்கள் இருந்தா அது சாத்தியம் தான். நிச்சயம் இந்த 717 கடை மட்டும் கிடையாது, நிறைய கடைகளை அந்த மாதிரி மக்களுக்கு என்னோட அரசியல முக்கியமா மிகப்பெரிய ஒரு விஷயமா அதை நான் கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிணத்துக்கடவுல என்ன விஷயம்? இந்த தொகுதிக்கு ஒரு பேருந்து நிலையம் வேணும். அதே குப்பமேடு எப்படி இருந்துச்சோ அந்த பகுதியில் ஒரு வளர்ச்சியா பேருந்து நிலையம் கொண்டு வரணும். திண்டுக்கல் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்படி எனக்கு கிணத்துக்கடவு தொகுதி கோயம்புத்தூர்லையா இந்த மாதிரி மாநகராட்சியில திண்டுக்கல் மாநகராட்சி இந்த தொகுதியை உங்க கையில கொடுக்கும் பொழுது தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க வெற்றியோட போகும் பொழுது என்ன வார்த்தைகள் சொன்னாங்க? அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. உன்னை ரொம்ப நம்புறேன். நான் எம்எல்ஏ ஐயாவிட்ட சர்டிபிகேட் கொடுக்கும்போது நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க நம்பிக்கை காப்பாத்திட்டேன் அப்படின்னு. வெயிட் பண்ணுவோம், உனக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்மளோட எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபர், குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு செல்ல பிள்ளைனே சொல்லலாம். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசுவோம் போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பை அங்க பார்க்கும் பொழுது அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு ரீவைண்டா நான் போயிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு நண்பர் விக்னேஷ் அவர்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னா அந்த தேர்தல் நேரத்துல நீங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்ம கூட பயணிச்சிருக்கோம். அப்போ என் பேர் விக்னேஷ், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எப்படி இருக்கு இந்த ஒரு சேஞ்ச் ஓவர்? அப்படி ஒரு என்ன அடையாளப்படுத்திட்டு இருந்த ஒரு சூழல்லாம் மாறி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஓரளவுக்கு விக்னேஷ்னா மினிஸ்டர் அமைச்சர்னு தெரியக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு. ஸோ அதான் இந்த எல்லாத்தையும் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த காலத்தை கொடுத்த என்னோட தளபதிக்கும் என்னோட கிணத்துக்கடவு தொகுதி மக்களுக்கும் என்னோட இறுதி மூச்சுள்ள வரைக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்களுக்காக உழைக்கக்கூடியவனாகவும் இருப்பாங்கிறத மட்டும் மாற்றம். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ பயணம், தேர்தலுக்கு அப்புறம் உங்களோட வெற்றி இந்த கிணத்துக்கடவு மக்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு இந்த மக்களோட அன்பா இருக்கட்டும், இவங்களோட நம்பிக்கையா இருக்கட்டும், இத்தனை வருஷமா திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஆண்டுட்டு இருக்கு இந்த கிணத்துக்கடவை இப்ப நம்மளோட வசம் அப்படின்றப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? உண்மையாலும் இவ்வளோ வருஷமும் இந்த கிணத்துக்கடவு தொகுதி மக்கள் நிறைய ஏமாந்துட்டாங்க. ரொம்ப பாவம். நானும் தான் பாவம் அப்போ அந்த பீரியட்ல. இந்த போட்டி எப்படி இருக்குன்னா, இவங்க 2 பேர்த்துக்குள்ள வெறும் 1000 ஓட்டு 1500 ஓட்டுன்னு தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் சராசரியா 11,900 ஓட்டு வித்தியாசத்துல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்குன்னா அவங்க அத்தனை ஒரு ஆதங்கத்தையும் அவ்வளோ கோபத்தையும் அவ்வளோ எதிர்பார்ப்பையும் அந்த பட்டன்ல அனுப்பி இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நான் சொன்ன பாருங்க, நிறைய பக்கமே இந்த மக்கள் நிறைய பேரை நம்பி அந்த வார்த்தைகளை காதுல கேட்டு ஏமாந்துட்டாங்க. ஸோ நான் வார்த்தைகளை விட செயல்ல அந்த மக்களுக்கு நன்றி சொல்லணும் தான் இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்ற அறிவிப்புக்கு கூட போகாம இருக்கேன். இப்போ நான் நன்றி சொல்றதுக்கு ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து போறேன்னா, நாங்க 1 மாசத்துல என்ன நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னோட நன்றியை தெரிவிக்கணுங்கிறதுல இருக்கும். இல்ல ஒவ்வொருத்தருமே எங்குள்ள ஒருத்தர் தான் நாங்க வெற்றியடைய வச்சிருக்கோம், அவர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றப்போ அவ்வளோ மனசார வாழ்த்துறாங்க. ஆனா இங்க உங்களுக்கு என்ன சவாலா இருந்தது? எவ்வளவு தொகுதிகள், இந்த தொகுதியில நிறைய இடங்கள் இருந்தாலுமே கூட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சவாலா இருந்தது? இதுக்காக தான் நான் என்னோட குரலும் கொடுத்தேன், இதுக்காக தான் நான் நிற்பேன், அதை பண்ணாம நான் இன்னும் என்னோட அரசியல முக்கியமா மிகப்பெரிய ஒரு விஷயமா அதை நான் கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னா கிணத்துக்கடவுல என்ன விஷயம்? கிணத்துக்கடவே கோயம்புத்தூர்ல பிரச்சனையான ஒரு தொகுதியா தான் இருந்துச்சு. நான் என்னோட பிரச்சாரத்துல கூட சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர் இருக்க 10 தொகுதியில 10வது தொகுதியா இருந்தது கிணத்துக்கடவு தொகுதி வளர்ச்சியில. இங்க சொல்லக்கூடிய அடையாளங்கள் இந்த தொகுதியில எதுவுமே கிடையாது. இங்க இன்னும் அடையாளம் சொல்ல போனா அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு மட்டும்தான் இருந்துச்சு. கோயம்புத்தூரோட மொத்த குப்பையும் கொண்டு கொட்டக்கூடிய இடமா என்னோட தொகுதி இருந்துச்சு. ஸோ நான் அந்த தொகுதியை இங்க ஆட்சிக்கு ஏற்றோடனே மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லி
இந்த தொகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது அவர் உடனடியா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ கோஹெட் உங்களோட கையில பவர் இருக்கு, நீங்க உங்க தொகுதியை பாருங்கன்னு சொன்னாரு. அது அடிப்படையில அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். 650 ஏக்கர்ல குப்பை கொட்டிட்டு இருந்த அந்த இடத்த ஒரு 60-70 ஏக்கர்ல சுருக்கி மீதி இடத்த குப்பைக்கு அந்த குப்பையை தரம் பிரிச்சு பயன்படுத்துறதுக்கு டம்ப் பண்ணாம, குப்பை மேடுகளா இல்லாம வர குப்பைகளை உடனடியா அதை அழிச்சு உரமாவோ அல்லது சிமெண்ட் ஃபேக்டரியோட அந்த எரிபொருளுக்காகவோ அல்லது பயோகேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த குப்பை அன்னையோட அழிஞ்சிடணும். எந்த குப்பையும் டம்ப் ஆயிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்தோம். அடுத்த வருஷத்துக்குள்ள நிச்சயமா அந்த முயற்சியில வெற்றி பெற்றுவோம். அதே மாதிரி ஒரு அடையாளம் குப்பை கிடங்கு போயிருச்சுன்னா அவ்வளவுதானே அப்படின்னா இல்ல, இந்த தொகுதிக்கு ஒரு பேருந்து நிலையம் வேணும். கோவை மாவட்டத்துல நிறைய தொகுதிகளில் சிங்காநல்லூர் தொகுதியில் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம், காந்திபுரம் பேருந்து நிலையம், உக்கடம் பேருந்து நிலையம் இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இங்க புறநகர் பேருந்து நிலையம் சொல்லி வெள்ளலூர் பகுதியில அதே குப்பமேடு எப்படி இருந்துச்சோ அந்த பகுதியில் ஒரு வளர்ச்சியா பேருந்து நிலையம் கொண்டு வரணும்னு அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். பல இடங்கள்ல பாலம் கட்டுறதுக்கும் அவங்களோட குடிநீர் பிரச்சனை நிரந்தரமா தீர்க்கறதுக்கும், சில கல்வி கூடங்கள் ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்கான மறுசீரமைப்பும் நிறைய அபார்ட்மெண்ட் இந்த பகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8000 வீடுகள் மட்டுமே இருக்கு இந்த பகுதியில அரசு குடியிருப்பு இதுல. ஸோ அந்த மக்களோட அந்த பேசிக் நீட்ஸ் அடிப்படை வசதி தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்கு நிரந்தரமா பூர்த்தி பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு. இந்த தொகுதியை உங்க கையில கொடுக்கும் பொழுது தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க வெற்றியோட போகும் பொழுது என்ன வார்த்தைகள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதான் என்ன கொடுக்கும்போது நான் சொல்லிடுறேன் நினைக்கிறேன், தம்பி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க, பட் அது எல்லாத்தையும் உடைச்சிடுறேன். நீ உன்னை ரொம்ப நம்புறேன், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொன்னாரு. நான் எம்எல்ஏ ஆகி அவர்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அவர் சொன்னேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு உங்க நம்பிக்கை காப்பாத்திட்டேன் அப்படின்னு. வெயிட் பண்ணப்போ உனக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னாரு. அந்த கிஃப்ட் தான் மினிஸ்டர். சிறப்பு. அது கொடுக்கும்போது சொன்னாரு, வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை, இதுலதான் நிறைய ஊழல்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஊழலை தடுக்கிறது மட்டும் இல்லாம இதனால மக்கள் பாதிப்படைகிறாங்கள அதையும் தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கும் ஆக்கப்பூர்வமா எடுக்கணும். பட் ரொம்ப நிதானமா கன்சிஸ்டன்சியா கரெக்டான முடிவா எடுக்கணும். எந்த முடிவும் அவசரத்துல எடுத்து தப்பாயிடக்கூடாதுங்கிற அறிவுரை மட்டும் எனக்கு சொன்னாரு. ஓகே. ஆனா இந்த துறையை கொடுக்கும் பொழுது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுங்களா, இல்ல தெரிஞ்சதும் உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படியா இருந்துச்சு? எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே. எனக்கு இப்ப அமைச்சரா பதவி ஏற்ற அன்னைக்கு கூட தெரியாது. அதை முடிச்சுட்டு கார்ல ரிட்டர்ன் வந்து அப்பதான் செக்ரட்டரி வரும்போதுதான் இந்த மாதிரி போர்ட்போலியோ அறிவிச்சுட்டாங்க, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா இங்க இருக்க துறைகள்ல ஒரு முக்கியமான துறையா பார்க்க போறது மதுவிலக்கு. காரணம் என்னன்னா இந்த துறையை இதுக்கு முன்னாடி கையாண்டவங்க மேல இருந்த வழக்குகள், அதனாலதான் இந்த துறை வந்து நிறைய பணம் புழங்குற ஒரு துறையாகவும் இருக்கனால மக்களுடைய பார்வை அந்த துறை மேல, அரசியல்வாதிகளோட பார்வை அந்த துறை மேல இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய துறை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எப்படி கொண்டு போவோம்னு சொல்லி ஒரு வாரமா நான் வெளியவே வரல, எந்த மீடியா யாரையுமே பார்க்கல. ஸோ ஒரு வாரம் இந்த துறையில என்னென்ன இருக்கு, எதனால இந்த துறை கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கு, எந்த விதிமுறையில கடைகள் திறந்தாங்க, எந்த விதிமுறை தனியார் கடைகள் திறந்திருக்கு, ஏன் பாருக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தாங்க, மக்கள் இது இல்லைன்னா மக்கள் என்ன ஆவாங்க, இதெல்லாம் பொறுமையா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல்ட்லயே வந்தேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த பொறுப்பு கொடுத்ததுமே ஒரு வாரம் ஸ்டடி பண்ணி நீங்க களத்துல இறங்கிருக்குன்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நம்ம அது தெரியாம ஒரு விஷயத்த தெரியாம அதை கையில, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை டெப்தா போய் அதை பார்க்கணும். அது மாதிரிதான் இந்த மாவட்டத்தை கொடுக்கும்போது கூட, இந்த தொகுதியை கொடுக்கும்போது கூட அதோட ஆழமா போய் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பேருக்கு அந்த பதவியை வாங்கிட்டு இருக்கிறதுல யூஸ்ல. இப்ப கூட என்ன திண்டுக்கலுக்கு பொறுப்பு அமைச்சரா போட்டிருக்காங்க. ரொம்ப சவாலான மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாவட்டத்தையும் வளர்ச்சிக்கும் நம்புறாரு தலைவர் வந்து, மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இந்த பையனால முடியும் நம்புறாரு. அந்த நம்பிக்கையை இப்பவும் நான் நிறைவேற்றேன். துறை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களோட உழைச்ச தம்பிகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் ஸ்டேஜ்ல உங்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கூடவே நிக்கிறாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட உழைப்பு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அச்சோ, ரொம்ப நீங்க, நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், தூங்கல, சாப்பிடல, வெயில்ல போறேன், அதுக்கு பலன் எனக்கு இங்க இருக்கும். பட் அங்க உட்காந்து இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சாப்பிடாம பட்னியா நடந்து போய் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணது அவங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வகையில நன்றி சொன்னாலும்
ஈவன் நீ என்னோட சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவங்க இப்படிலாம் நடந்துக்கும், என்னோட வளர்ச்சிக்கும் தளபதியோட மேல இருக்க அன்புக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வெற்றிக்கும் பாடுபடுவாங்களான்னு தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் ஆண்டவனை வேண்டிக்கிறது என்னன்னா, நான் எங்க போனாலும் அர்ச்சனை பண்ண சொன்னாலும் என் கிணத்துக்கடவு தொகுதி மக்கள் என் பேர் சொல்லி, என் குழந்தை பேர், அம்மா பேர்லாம் சொன்னாலும் கிணத்துக்கடவு தொகுதி மக்கள் பேருக்கும் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, நம்புறாங்க. இல்ல நீங்க ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. மழை பெய்ஞ்ச பொழுது அங்க இருக்கிற ஓரமா நம்ம அலுவலகத்துல இடம் இல்லைன்னு எல்லாருமே அங்க பக்கத்துல நின்று அவ்வளவு அது ஒரு வழியா நீங்க வின் பண்ணணும் அப்படின்றதை மீறி இவ்வளவு வழியை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உண்மை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த கட்சிகள்லாம் வந்து அவங்க தான் பெரிய ஆட்கள், இவங்கெல்லாம் சும்மா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஏளன பார்வைய, வீட்டுல இருக்கும்போது கரண்ட்டை கட் பண்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க தளபதியோட முகம் பெரிய காரணமா இருந்தாலும் இங்க வேலை செஞ்ச இந்த நிர்வாகிகளோட உழைப்பும் ஒரு பெரிய காரணம். சிறப்பு. இப்ப துறைக்கு அமைச்சர் ஆனதும் 717 கடைகள், அப்பயுமே உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் வச்சாங்க. 717 கடைகள் ஏன் இது சாத்தியமா அப்படிலாம் கேட்கும் பொழுது, நான் என்னென்ன கடைகள் மூடனோ அது நம்பரோட நான் ஆன்லைன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கதான் போல்டான விக்னேஷ் அவர்கள் இன்னும் ரொம்ப போல்டா ஆகுறாரு. அது அந்த ஒரு கட்ஸ் எப்படி வந்து, ஏன்னா பெரும் வருவாய் வரக்கூடிய ஒரு துறையா இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த டிசிஷன் அது எப்படி சாத்தியமானது? முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க? நல்ல தலைவர்கள் இருந்தா அது சாத்தியம்தான். எதிர்பார்ப்பில்லாத தலைவர், மக்கள் நலனை மட்டும் சிந்திக்கக்கூடிய தலைமை இருந்தா இது நிச்சயம் சாத்தியம்தான். நான் எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் காட்டணும், அதை விட அதிகமான ஆர்வம் மாண்புமிகு முதலமைச்சர் காட்டினாரு. நிறைய கடைகள் இன்னும் கூட அதை வந்து ஆர்டிபிஷியலா பேசாம உண்மையை பேசணும்னா நிறைய கடைகள் இன்னமும் அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கு. நிறைய கோரிக்கைகள் வருது. நிச்சயம் இந்த 717 கடை மட்டும் கிடையாது, நிறைய கடைகளை அந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனையா இருக்கிற கடைகளை கூட ஒண்ணு எடுக்கணும், இல்லைன்னா இடமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது தான் கட்சியோட பாலிசியாவே இருக்கு, இந்த அரசோட பாலிசியாவும் இருக்கு. ஸோ அப்படி கஷ்டப்படுற மக்கள் உண்மையா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஆட்சியில நிச்சயம் அது மாறும். ஏன் உடனே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் உடனே பண்ணலாம்ல, நீங்க தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்களே அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். இங்க சிக்கல் என்னன்னா, இந்த துறையில இருந்து தான் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பட்ஜெட்டு அரசோட இதுக்கு வருது. ஸோ இங்க நம்ம உடனடியா ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது அது அந்த மொத்த பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப இந்த 717 கடையிலேயே ஒரு பெரும்பான்மையான ஒரு அமௌண்ட் வந்து வராது இனிமேல். பட் அதையும் சமாளிக்கக்கூடிய திறமை தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டாரு. ஸோ இந்த வருவாய நஷ்டத்தை வேற ஏதாவது துறைகள்ல இருந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடும். அப்படி வரும்போது அடுத்த ஷெட்யூல்ல இந்த மாதிரி திருப்பி பிரச்சனைக்குரிய கடைகள் எல்லாத்தையுமே படிப்படியா மூடும். ஆனா இதையும் சிலர் வந்து இதெல்லாம் கண் துடைப்பு மட்டும்தான், இங்கேயே வந்து ஏசி பார் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இதை இன்னும் கடையை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு உண்டான வழிகள் இருக்கு, இந்த 5 வருஷத்துல பாருங்க அப்படின்னு இன்னும் சிலர் இந்த வாய் சவால் விட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அரசு நடத்தக்கூடிய கடைகளோட எண்ணிக்கையை கண்டிப்பா குறைக்க தான் போறோம். ஏசி பார் அப்படிங்கறதுல நிறைய இங்க FL3ன்னு ஒரு ரகம் இருக்கு. FL3ங்கிறது என்னன்னா ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய பார்கள், அதுதான் ஏசி பார். ஸோ அதை தவிர மீதி இந்த டாஸ்மாக்ல ஏசியை வச்சு நானும் ஏசி பார்ன்னு சொல்றேன் பாருங்க, அவங்கள வந்து அலோவ் பண்ண போறது இல்லை. ஓகே, இது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க சமீபத்துல பாக்குறோம் மக்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு விளக்கங்கள் புரியல. என்ன அப்படின்னா அவங்களே கன்ஃபியூஸ் ஆறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா ஊழியர்கள் வாங்குவோன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, வாங்கக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்றாங்க. என்ன நடக்குது? அந்த 10 ரூபா கான்செப்ட் அப்படின்றது எப்படி உருவாச்சு, என்ன தீர்வு? இது என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த டாஸ்மாக் துறையில வேலைக்கு வரும்போது அவங்க சம்பளம் வெறும் 2000 ரூபாய், படிப்படியா 7000 8000 நடக்கும்போது சில பேர் அந்த காலத்துல இருந்த சில அதிகாரிகள் வந்து கடைக்காரங்கிட்ட நீ ஒரு 5 ரூபா சேர்த்து வச்சு வித்துக்கோ, உன்னோட சம்பளம் கம்மியா இருக்குங்கிறீல நீ இன்னொரு 5 ரூபா சேர்த்து வச்சு வித்துக்கோன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த 5 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்கும்போது அதே ஒரு நாளைக்கு வந்து 5000 20000 வரும்போது அதுல 10,000 12,000 அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டு மீதி பணத்தை அந்த விற்பனையாளர்கள் எடுத்து அவங்களும் பாவம் மொத்தத்துக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம அங்க இந்த பாக்ஸ் கொண்டு வர்றது, இடம் சுத்தம் பண்றது, அந்த காலத்துல சில செலவுகள் எல்லாம் இவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சவொடனே நம்ம இவங்களுக்கு சம்பளமே கொடுக்க வேண்டாம், இவங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து கோர்ட்டோட ஆர்டர் படி
பாட்டில ரிட்டர்ன் வாங்கணும்னு அதுலயும் இவங்களோட எண்ணம் எப்படி போயிடுச்சுன்னா, அங்க ஒரு 10 ரூபாய் போடு, இங்க ஆல்ரெடி ஒரு 10 ரூபா வாங்கியிருக்கோம், அப்படி மறுபடியும் ஒரு 10 ரூபா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஸ்டிக்கருக்கு ஒரு 10 ரூபாயை ஒட்டி அதை வந்து எம்ஆர்பி அமௌண்ட் இல்லாம தனியா 10 ரூபா வாங்கி அந்த பணத்தை நீ பாட்டில் கொடுக்கும்போது நான் தனியா உனக்கு கொடுத்துருவேன். இது வந்து எம்ஆர்பி அரசுக்கு போயிடும். இது வந்து தனிநபர்கள் கைக்கு மட்டும்தான் ஒரு டிரான்சாக்ஷனா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த பணத்திலையும் இவங்க எக்ஸ்ட்ரா வாங்கின அந்த 10 ரூபா பணத்திலையும் தான் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. இப்ப அந்த தொழிலாளர்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நாங்க தொழிலாளர்கள் நல்லவங்க தான், நிறைய பேர் வந்து நார்மலா வாங்குறோம், எங்களுக்கு கௌரவமான வாழ்க்கை வேணும்னு கேக்குறாங்க. அவங்கள தவறா வழி நடத்தக்கூடிய சில பேர், அந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க உடனடியா சம்பளத்தை உயர்த்தணும் அல்லது உடனடியா நமக்கு வந்து அரசு பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க வந்து கடை அடைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டுட்டாங்க. அதுல நிறைய பேர் போராட்டத்தை ஆரம்பிச்சாலும் பின்னர் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அவங்க எல்லாருமே திருப்பியும் மீண்டும் கடைகளை திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த போராட்டத்தை தூண்டி விடுறவங்க இவங்களை எப்படி இவ்வளவு நாள் வழி நடத்தி இருக்காங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி 10 ரூபா 5 ரூபா வாங்க வேண்டாம், நம்மளோட உரிமையை கேட்டு வாங்குவோம், நம்ம போராடுவோம், போராடி எனக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுங்க, எனக்கு நீங்க கேட்கிற அத்தனை திட்டங்களையும் பண்ணி கொடுங்க அப்படின்னு போராடுவோம் அப்படின்னு பண்ணாம அந்த 10 ரூபாய் வாங்கியே நம்ம செலவு பண்ணிக்கலாம்னு இவங்களை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்களை தவறா வழி நடத்திட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும்போது எந்த பணமும், அது வந்து பொருள் வாங்கக்கூடிய ஒரு பணமாக இருந்தாலும் சரி, அரசுக்கு வராம வேற தனி பார்ட்டி ஃபண்டு, தனிநபர்கள் பணம் போறதா இருந்தாலும் இது எல்லாமே தடுக்கப்படணும். கன்சியூமர் பணம் கன்சியூமருக்கு போகணும், கவர்மெண்ட்டுக்கு வர பணம் கவர்மெண்ட்டுக்கு வரணுங்கிற ஒரு ஸ்டெப்பை எடுக்கும்போது இந்த பிரச்சனை கொஞ்சம் பூதாகரமா வெடிக்குது. ஓகே. ஆனா 717 கடைகளும் மூடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நாங்க மாற்று வேலை கொடுத்துட்டோம், ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை கூட மறைச்சிட்டு அரசு விசஸ் ஊழியர்கள் அப்படின்னு திசை திருப்புறாங்க. இது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இது எப்படி? இல்ல எனக்கு இது சில சங்கங்கள்லாம் இருக்கு, அந்த சங்கங்கள் பேர் தெரியல, அவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையெல்லாம் அவ்வளவு நல்லவங்க அந்த சங்கங்கள்லாம். நிறைய பேர் எங்கிட்ட பேசிதான் இருப்பாங்க, நிறைய சங்கங்களுடைய தலைவர்கள் எங்கிட்ட பேசிதான் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த ஆட்சி மேல, ரொம்ப தெளிவா நீங்க கொண்டு போறீங்க, சில பேர் அவங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, நாங்க எங்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் ஒண்ணு, இந்த துறை மேல இருக்கிற அந்த களங்கத்தை போக்கணும், அதுக்குள்ள என்னை போட்டு ஒரு வழி பண்ணதான் போறாங்க. விமர்சனம், பணம் வாங்குறான், ஏதோ சொல்லதான் போறாங்க. பிரஷர்லாம் வந்துருச்சா? நீங்க அதே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பட் ஆனா சிலது நம்ம சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம்ல, சோ அந்த சில கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த கமெண்ட்டுக்கு உள்ள போய் பார்த்தா அவன் அந்த கட்சிக்காரனா இருப்பான். அப்பதான் இவன் தான் இப்ப கத்திட்டு இருக்கிறானா அப்படின்னு இருக்கும். சிலர் எல்லாம் பார்த்தா அந்த ஒரு இவங்களே ஒண்ணு வச்சு நடத்துறாங்கல்ல, அந்த ஐடி டீமா இருக்கும். அப்பதான் தெரிஞ்சு சரி பாமர மக்கள் நல்லாதான் இருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள்லாம் தலைவர் சொன்ன மாதிரி நதி மாதிரி போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய நீ என்ன வேணாலும் கல்ல தூக்கி வீசிக்கோ, பூவை தூக்கி வரவேற்று, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் பாட்டுக்கு என்னோட பாதை பார்த்து போறேன்னு போயிட்டே இருக்கு. ஓகே. எதுவுமே உங்களை பர்சனலா ஹர்ட் பண்ற அளவுக்கு இது வரைக்கும் நான் எதையும் எடுத்துக்கல. சிறப்பு. ஆனா இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணாலும் இந்த மது பிரியர்களையுமே வந்து தூண்டி விடக்கூடிய செயல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 717 கடைகள் 3 இடங்களா இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், இன்னும் 20 ரூபா வாங்குறாங்க, நாங்களாம் வந்து இப்ப குடிக்கல அப்படின்னா எங்களுக்கு அவ்வளவு பர்சனலா அவ்வளவு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்ற ஒரு கேள்விகளும். மது பிரியர் கூட சரி, அவங்க ஒரு உணர்வு ரைட்டு, அங்கேயும் வாங்கினா இங்கேயும் இந்த கடைகள்லாம் வாங்குறான்னு சில வீடியோஸ் எல்லாம் வரும். பட் பெரும்பான்மை கடையில குறை இல்லை வாங்குறது இல்ல, சில கடைகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த முறை ஆட்சி செஞ்சவங்களும் அந்த கேள்வி கேட்கும் போதுதான் ரொம்ப கோபம் வரும். இவ்வளவு வருஷம் நீங்க தான் செஞ்சுட்டு நீங்க அதுல தடுத்து கிழிச்சிருக்க வேண்டியதான், அதான் ஒண்ணும் பண்ணலையே. அப்புறம் நாங்க வந்து 40 நாள்ல இந்த 40 நாள்ல கிட்டத்தட்ட அரசுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாயை உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த பாட்டில் ஸ்டிக்கர் 10 ரூபாங்கிறது நீ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை எம்ஆர்பிகளை கொண்டு வரக்க முயற்சி பண்ணி ஒரு புது சட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். FL2ல முறைகேடா பார்ட்டி ஃபண்டு போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் வரும் நீ வர வரங்கள்ல, அதை தடுத்து அதையும் ஆட்சிக்கு நம்ம அரசுக்கு உள்ள கொண்டு வந்துட்டு இருந்திருக்கோம். பாட்டில்கள் வந்து முறையா வாங்கணுங்கிறதுக்காக சில புது புது டெக்னாலஜிகள்லாம் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஒரு நாள் கூட சும்மா இல்லை, மொத்த துறையுமே சும்மா இல்லை. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து இந்த துறை வந்து ரொம்ப தீவிரமா புதுசா இன்னோவேட்டிவா இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நிச்சயமா
இந்த மொத்த பிரச்சனையும் தீர்க்க தான் போறோம். நீங்க பாருங்க. இதனாலதான் இந்த துறையை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன். திண்டுக்கல் மாதிரி இந்த துறையும் மிக சவாலான இடங்கள்ல வந்து முதல்வர் அவர்கள் உங்களை எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்திக்கிறாரு. அது நல்லாவும் இருக்கு தீர்வாகும். அது நல்ல கைடன்ஸ் கொடுப்பாரு அவர். ஓகே, இதை இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, இதுல இந்த ஸ்டெப் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸ் ஆகுது அவரோட இன்புட் இருக்கும். ஏதோ ஒரு சோர்ஸ்ல அவரோட தம்பி இது இது இப்படி போகுது, இதை இப்படி சரி பண்ணி பாருங்க, சரியா இருக்குமா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்படி ஒரு அந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கனாலதான் இதை கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. சார் சட்டமன்றம் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் கர்ஜிக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டைட்டில் தான். நீங்க முதல்வரோட ரைட் ஹேண்டா அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நீங்களும் அவரும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சாரோட ரைட் சைட்ல நீங்க இருப்பீங்க. உங்க பிரசன்ஸ் இருந்திருக்கு. இதுதான் சட்டமன்றத்தின் தொடருது. அந்த ஃப்ரேம்ல இருக்கவங்க ஃபியூச்சர்ல என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படிலாம் ஒரு முதல்வருக்கு பின்னாடி ரைட் அண்ட் லெஃப்ட்ல உட்கார்ந்தவங்களாம் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய இடங்களுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணி டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க. நெக்ஸ்ட் நம்ம விக்னேஷ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு அந்த இடமானது. ஏன்னா அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு பசங்க நம்ம கோவை பசங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. எப்படி அமைஞ்சது அது? இல்ல இங்க யாருக்குமே பெரிய ரெக்கமெண்டேஷனு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து சட்டமன்ற விதிப்படி ஒரு ஆர்டர், அது கரெக்டா எண்ணி வரும்போது அந்த இடத்துல நான் உட்காந்து தவிர அது ஸ்பெஷலா அந்த இடம் அமைஞ்சதுலாம் இல்லை. பட் அமைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூடயே என் அண்ணன் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ரொம்ப சந்தோஷம் தான். பட் எதுவுமே பிளான் எல்லாம் கிடையாது. இங்க வந்து ஸ்ட்ரிக்டா ரெக்கமெண்டேஷனுக்கு அனுமதி கிடையாது. ஆமா, அதே மாதிரி பார்சியாலிட்டி 1% கூட கிடையாது. சிறப்பு. வாயத்திறங்க சிஎம் இந்த பேட்சுக்கு உங்களோட ரியாக்ஷன் அண்ட் உங்களோட ரிப்ளை என்னவா இருக்கும்? 3ஆவது நாள் வாயை திறந்ததுக்கு அவங்க எல்லாம் வாயை மூடிட்டு பேசாம வெளியே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இவங்க வாயை திறங்க சிஎம்னு பேட்ச் குத்திட்டு வரும்போது யோசிச்சோம், என்னடா மண்ணை வாய்க்கே திறந்தவங்க எல்லாம், ஏன்னா இவங்களுக்கு தெரியாது நாங்க கூடயே இருந்திருக்கோம். ஸோ திறந்தாருன்னா தாங்குவாங்களான்னு யோசிச்சோம். நாங்க என்ன நினைச்சோமோ அடுத்த நிமிஷம் ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை பார்ட்டி ஃபண்டுன்னு அதை அவங்களுக்கு பதறிட்டாங்க. ஐயோ நீ உட்காந்தா நம்ம எல்லா வரலாறையும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க. பட் அதுவும் நல்லதான். அதுக்கப்புறம் தான் அண்ணன் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு அவங்கள. அப்புறம் போகும்போது நாங்க டிவியில பாத்துக்கோனே போயிட்டாங்க. இல்ல அது எதர்ச்சியா கேட்ட விஷயங்களா இல்ல வந்து இதெல்லாம் பேச போறோம் அப்படின்னு அவரு ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்ட்ன்றது அவருக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு அவர் லிஸ்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு திரும்பி கேட்கிறார் அது என்னப்பா அது அப்படின்னு. அதையுமே சிலர் வந்து இது இன்னமும் பாருங்க ஷூட் தான் நடக்குது, அவர்கிட்ட வந்து இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தான் பண்றாங்கன்ற நீங்க லைக் அந்த மாதிரி எழுதுறாங்கல்ல, என்ன நடந்தது அது ஆக்சுவலா ஸ்பாட்ல கேட்ட ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா எனக்கு நீங்க அதுல ஏன் பேச பாத்தீங்கன்னா தெரியும் என்னடா டக்குன்னு அந்த டாஸ்மாக் எனக்கு ஒரு சிரிப்பு, அந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேச போறாரு, இந்த என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாக்கலாம்னு அப்படி சிரிச்சு பார்ப்பேன். அப்பதான் அது என்னப்பா அது அப்படிம்பாரு. எனக்கு பதட்டத்துல ஒன்றும் தெரியல. இப்ப டாஸ்மாக்னாலே இப்ப நாங்க பெரிய சாதிச்சது பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சதுதான். டக்குன்னு அந்த பார்ட்டி ஃபண்ட் என்ன அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். அவங்க ஒரு பதட்டத்திலையும் அவங்களுக்கு பதில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இந்த மாதிரி சும்மா ஒரு கற்பனையா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டை ஓபன் பண்ணது நீங்க தான். லைக் அதனால பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரியும். ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும்ல, நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டி ஃபண்டையே தொட்டாங்கப்பா, இனிமேட்டு பாருங்கப்பா அப்படின்னு எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் அவர்களுக்கு பயம் இல்லை. ஸோ அந்த பார்ட்டி ஃபண்ட் இல்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றதான் அங்கதான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் நடந்திருக்கு அப்படின்ற நிறைய விஷயம் நாங்க கேள்விப்படுறோம். ஆனா ஓபன் பண்ணது நீங்க தான். லைக் அதனால ஏதாவது விஷயங்கள் பிரஷரோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு வெளிப்புறங்கள்ல இருந்து மிரட்டலாம். என்ன பிரதர் அதுக்கெல்லாம் பயப்பட போறதும் கிடையாது. வந்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் ஆவோ இல்ல போன் கால்ஸ் ஆவோ? மறைமுகமா எல்லாம் வரும்ல, ஐயோ நீ அதை தொட்டுட்டேன்னா பெரிய லாபி, அது என்ன பெரிய குரூப் மாஃபியா குரூப், அவங்க சும்மா விட மாட்டாங்க, நீங்க தனியா போறீங்க வரீங்க, முடிஞ்சா பாத்துக்கட்டும், அவ்வளவுதான். சரி, அதான் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் உங்களோட நாட்களையும் அடுத்தடுத்து நம்ம பேசுறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்துல பார்டர்ல உங்களை நாங்க பார்த்தோம். அது திடீர் அந்த ஆய்வு, ஏன்னா மற்றவங்க எல்லாம் போகும்பொழுது நிறைய விஷயங்கள் நடக்கும். இங்க அவங்களோட தொகுதிக்குள்ள நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. திடீர்னு அமைச்சர் அவர்கள் பார்டர்ல ஆய்வு பண்றாருப்பா அப்படின்னாங்க. என்ன காரணம்? பர்டிகுலரா ஏதாவது ரீசன்ஸ் இருக்கு? என்ன காரணம்னா இங்கிருந்து ரேஷன் அரிசி பெரும்பான்மையா அந்த பார்டர்ல கடத்தி கொண்டு போறாங்கன்னு ஒரு தகவல். பிளஸ் மாடு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அந்த மாடை ஏற்றி செல்றாங்கன்னு ஒண்ணு. 3வது இந்த கனிம வளங்கள், அதுவும் வந்து லோடை விட அதிகமா எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு.
இன்னொன்னு மறைமுகமா வந்து இது பெரிய சர்ச்சையா கூட ஆகலாம். மறைமுகமா வந்து அது இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஆ. நான் கொண்டு போறேன். ஒவ்வொரு வண்டிக்கு இவ்வளவு குடுத்துடுறேன். நீ இது அமைச்சருக்கு இவ்வளவு போகும். அமைச்சர் கீழ இருக்கிற முதல் கை, 2வது கை, 3வது கை, அல்ல கைக்குலாம் ஒவ்வொரு அமௌண்ட்டா போகும் தெரியுங்களா? அந்த டீல பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க லைட்டா. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னோட பழக்கமே என்னன்னா, என்கிட்ட இவங்க எந்த விதத்துல அப்ரோச் பண்ணாலும் அத நான் எடுத்து அந்த பணத்த அரசு வழியில கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுவேன். உதாரணத்துக்கு பார்ட்டி ஃபண்ட் என்கிட்ட பேச ஆரம்பிச்சத தான் கொண்டு வந்து அண்ணன் தளபதிட்ட சொல்லி அத உடனே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தோம். ஸோ இப்படி எனக்கு ஒரு தகவல் வரும்போது, சரி உண்மையாலுமே நம்மளோட என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா அதிகாரிகளோட ரிப்போர்ட்டோ, ஆள் அனுப்பிவிட்டு பார்க்குற ரிப்போர்ட்டோ இல்லாம, நேரடியா அங்க போய் பார்க்கலாம். இந்த கடத்தல்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஸோ இப்படி பொருட்கள் வெளிய போறதும், அந்த பக்கத்து மாநிலத்துல இருந்து இந்த போதைப் பொருட்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் உடனடியா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அது சம்பந்தமா தகவல் சொல்லி, நம்ம வந்து இந்த ரொம்ப ஈஸியா இனிமேல் நம்மளோட எல்லைகள விடக்கூடாது. எல்லைகளுக்கு உள்புற நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு குடுக்குறோமோ, அதே நேரம் அதே அளவு எல்லைகளுக்கும் நம்ம தமிழ்நாட்டோட பார்டருக்கும் பாதுகாப்பு குடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த நடவடிக்கை இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா நம்ம சொன்ன மாரி கிணத்துக்கடவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீறி, தாவேக்கால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீறி, திண்டுக்கல்ல ஒரு அறையில ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன் சம்திங் அங்க வரும்பொழுது நாங்க நெறைய கேள்விப்பட்டோம். என்ன நடக்குது அங்க? ஹெல்த்தியா இருக்கா? அங்க பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க வந்து ரொம்ப பாசமான நண்பர்கள். ஓகே. ரொம்ப பாசமான நண்பர்கள். டக்குன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. எனக்கு உண்மையிலே தெரியல. நான் இந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப லேட் நைட் போனேன். கொஞ்சம் ஃபீவர். நான் படுத்துட்டேன். அப்புறம் காலையில எனக்கு இந்த மீட்டிங்கே எனக்கு தெரியாது. காலையில எந்திரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. டிவி பாருங்கன்னாங்க. டிவி போட்டு பார்த்தா ஹோட்டலுக்கு கீழ இந்த மாதிரி வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சர்ச்சையா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் உடனடியா நான் பேசி எல்லாருமே வாங்கன்னு சொல்லி, இப்போ அந்த எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கிறாங்க. இது கூட்டத்துல நம்ம இப்போ கோயிலுக்கு போறோமோ, ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஒரு சின்ன தள்ளுமுள்ளுல சண்டை வரும் பாருங்க. அது அப்படியே கொஞ்சம் பெருசா இந்த மீடியா இருக்கே, அது ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. கண்டிப்பா. ஆனா அங்க பொறுப்பு அமைச்சரா போடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்க போகுது? ஏன்னா அங்க நீங்க சொல்லியிருந்தீங்க பேருந்து, மருத்துவமனை இது எல்லாமே இனிமேட்டு சீராகும் அப்படின்னு. திண்டுக்கல் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்படி இருக்கும்? திண்டுக்கல்ல மிகப்பெரிய ஆட்கள் எல்லாமே பொறுப்புல இருந்த திண்டுக்கல் மாவட்டம். ஆனா வளர்ச்சியில கடைசியா இருக்கிற எப்படி எனக்கு கிணத்துக்கடவு தொகுதி கோயம்புத்தூர்லயா, அந்த மாதிரி மாநகராட்சியில திண்டுக்கல் மாநகராட்சி கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. அந்த திண்டுக்கல் மக்கள் ரொம்ப அவங்களும் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க. ஒரு பட்டா இல்ல, சுத்தமான அந்த நீரோடைகள் இல்ல. இன்னமும் வந்து அந்த கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்குது. ஒரு குறுநில மன்னர் ஆட்சிக்கான ஒரு இடமா அந்த திண்டுக்கல் இருக்கு. திண்டுக்கல்லையும் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். திண்டுக்கல்லுக்குள்ள இன்னமும் நான் ஸ்டார்ட் பண்ணல ஒர்க்க. திண்டுக்கல்லோட மொத்த அந்த தொகுதிகளுடைய அந்த ஹிஸ்டரியும் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி யார் மூலமா நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு, ஏன் நடந்துட்டு இருக்கு, இப்பவும் அது தொடர்ந்துட்டு இருக்கா, அதுக்கு யாராவது அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்களான்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் சீக்கிரமே அதை எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் திண்டுக்கல்ல இருக்கும். சரி, இப்ப ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. ரொம்ப நன்றி எனக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசுனதுக்காக. எனக்கு என்னன்னா கிணத்துக்கடவு மக்கள் உங்களை கொண்டாடினாங்க, கோயம்புத்தூர் மக்கள் அதிகமா கொண்டாடினாங்க, இப்ப திண்டுக்கல் மக்களும் தயாராயிட்டாங்க. இதை தவிர அசம்பிளியில பாக்குறாங்க, இங்க இது ஒரு துறையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஒரு போல்டான ஒருத்தர் இருக்கார், பல பேருக்கு ரோல் மாடலா நீங்க விளங்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது, உங்களோட பொறுமையா இருக்கட்டும், உங்களோட விளக்கங்களா இருக்கட்டும் பார்க்கும் பொழுது ரொம்ப அவங்க ஆரோக்கியமா நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்காகவே ரொம்ப வாழ்த்துக்களும் கூட. இவ்வளவு அன்பை கொடுத்துக்கிட்டு இருக்க உங்களோட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இதுக்கு எல்லாம் காரணம் எங்க அண்ணன், மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடே தூக்கி கொண்டாடக்கூடியவர். அவர் தான் இது அத்தனை வெற்றிக்கும் அத்தனை புகழுக்கும் காரணம் அவரு தான். ஸோ நல்லவங்களை ஃபாலோ பண்ணலாம், அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல பெரிய மாற்றம் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எனக்கு ஆதரவு கொடுத்த தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.